இன்றைக்கி நம்ம சவுத் இந்தியன் லைஃப் ஸ்டைல் சேனலில் கம்பு தோசை கம்பு பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் ஆகும். அதே அளவு இட்லி அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். அதே டம்ளரில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதை நல்லா தண்ணி ஊற்றி கழிஞ்சு ஒரு 2-3 தடவை நம்ம கழிஞ்சிக்கலாம். கம்பில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ அது ஒரு 2-3 தடவை நம்ம கழிஞ்சாச்சு. இப்போ ஒரு 5 to 6 hours இதை ஊற வச்சிடலாம். நம்ம கம்பு மாவு இப்போ 4 மணி நேரம் நல்லா புளிச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு அது காஞ்சனையும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ரெண்டு பக்கம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இதுக்கு தக்காளி சாம்பார் வச்சுருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் கம்பு தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ஒன்று. இப்போ இதே மாவில் பார்த்திங்கன்னா நம்ம கம்பு தோசை ஊற்றி முடிச்சிட்டோம். அடுத்து இதே மாவில் நம்ம கம்பு பணியாரம் ஊற்ற போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டோம். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. நம்ம பணியாரம் தாளித்து தான் செய்ய போகிறோம். அதுக்காகத்தான் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் 2 வெங்காயம் பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 வரமிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை அந்த மாவுக்குள்ளே எடுத்து கொட்டிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா கலக்கிட்டுக்கலாம். இப்போ நல்லா கலக்கியாச்சு. அடுப்பில் பணியாரக்கல் வச்சாச்சு. அது சூடானனையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் ஆகிற மாதிரி தடவி விட்டுக்குங்க. இதில் நம்ம வெங்காயம் தாளித்து கொட்டியிருக்கனால இந்த பணியாரத்தை வெறும் பணியாரமாகவே சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சட்னியோ சாம்பாரோ தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஒன்று. ஆரோக்கியமான சத்தான சுவையான கம்பு தோசையும் கம்பு பணியாரமும் ரெடி.